ஒரு மாநாட்டு திடலை, அந்த மாநாட்டு திடலில் திருவிழாவுக்கு தேவையான எந்த ஒரு இதுவுமே இப்போ வரைக்கும் இல்லை. ராட்டினம் வந்துச்சு, குரலை விதத்தை காட்டுறாங்க, இதாச்சு அதாச்சுன்ற மாதிரி எதுவுமே இல்லை. வெறும் அந்த மாநாட்டு திடலை பார்ப்பதற்கே கூட்டமாக குடும்பமாக குழந்தைகளோடு வராங்கனாக்கா, ஒரு அரசியல் மாநாட்டிற்கு இவ்வளவு பொருட்செலவு ஏற்படுத்தி இந்த வந்து ஒரு நாள், அந்த ஒரு நாள்லாம் முழுசா கூட கிடையாது. 4 மணிக்கு ஆரம்பிச்சு உங்களுக்கு 8 மணிக்குள்ள எல்லாமே வைண்ட் அப் ஆக போறோம். ஒரு 4 மணி நேரத்திற்காக 40 கோடி வரைக்கும் ஒருத்தர் செலவு பண்ணி மக்களுக்காக இவ்வளவு மெனக்கிடுறாருன்னா, அதை நம்ம போய் பார்க்கணும்னு சொல்லி மக்கள் வர்றதும், இது ஒரு 4 மணி நேரத்துக்கு இவ்வளவு மெனக்கிடக்கூடிய ஒரு ஆளு 4 வருஷம் 5 வருஷம் ஆட்சியில் உட்காந்து இங்க நம்ம ஆட்சி செய்ய போறதுக்கு, அப்போ எவ்வளவு மெனக்கெட்டு ஒவ்வொரு விஷயமும் நூக்கன் பார்த்து செய்வாருன்றதை அதை நேரில் பார்த்து நம்ம அதை அனுபவிக்கணுன்றதுக்காக தான் இவ்வளவு நபர்கள் அங்கே வராங்க. உங்களை மாதிரி குரலை வித்த காட்டி திரும்பி பார்க்க வைக்கணும், நீங்கள் என்ன செய்வீங்க? இந்த மலையில் நின்றுட்டே பேச வேண்டியது, அதுக்கப்புறம் தேவையில்லாத மற்ற உருட்டுகள் உருட்ட வேண்டியது, அந்த மாதிரி எந்த சிம்டம்ஸுமே இல்லை. வெறும் மாநாட்டு திடல், அங்கே பைப் லைன் போட்டதுலேருந்து அங்கே ட்ரோன் காட்சி கூட எதுவும் அங்கே செஞ்சுக்கலாம் இல்லை. வெறும் பைப் லைன் அந்த இது போட்டு கொடி போட்டு கீழே மழை வந்தாலும் நினையாத அளவுக்கு மேட்டு போட்டு அவங்களுக்கு தேவையான இன்னும் அவுட் ஃபெசிலிட்டிஸ், அதுக்கப்புறம் சிசிடிவி பொறுத்துலேருந்து எல்இடி ஸ்க்ரீன் பொறுத்துலேருந்து ஒவ்வொன்றா பார்த்து செய்கிறாங்க. இதை பார்ப்பதற்கு மக்கள் வந்து ஆசைப்பட்டு வராங்கன்னும் பொழுது இதில் இவர்கள் மீது வைக்கக்கூடிய விமர்சனம் என்னன்னாக்கா, ரசிகர்களை நீங்கள் வந்து அரசியல் படுத்தலை, அவங்களாம் ஓட்டா மாறுவாங்களா அப்படின்ட்டு. நம்ம 8 கோடி பேர் இன்னும் அரசியலாம் படுத்த முடியாது. கண்டிப்பா. ஆனா அவர்களுக்குள்ள ஒரு புரிதல் வந்துச்சுல, திமுக ஓட்டு போட மாட்டேன்ட்டு, திமுக சீமானுக்கு ஓட்டு கிடையாது, திமுக கூட்டணிக்கு ஓட்டு கிடையாது முடிவு பண்ணிட்டாங்கல்ல, இந்த புரிதல் தான் இவர்களுக்கு கலக்கத்தை ஏற்படுத்தும்.